இன்றைய சமையல் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்பைசியான ரோட்டு கடை தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் இல்லை, இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்பவுமே ஒரு டேஸ்டியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாடி எடுத்திருக்கேன். அதில் 5 தக்காளி சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு பல் பூண்டு வந்து தோல் உரிக்காமல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 வரமிளகாய் வந்து வெந்நீரில் போட்டு வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. ஆனால் நான் இடையில சேர்த்துக்க போகிறேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் கடுகு சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வந்ததுமே பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துங்க. கருவேப்பிலலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம மிக்ஸி ஜாடியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி விழுது, அது இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். இது அதுக்குள்ளேயே வதங்கின்னு வரட்டும். நம்ம அது கூடவே சேர்த்து அரைச்சிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, தனியாக சேர்த்து அரைச்சிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நான் மாவு எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து உப்பு போடாத தனியாக ஒரு மாவு ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு கட்டி ஆகாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சாம்பாரோட எண்டிங்கில் சேர்க்கறதுக்கு இதுதான் மெயின் டிஷ் இந்த தக்காளி குழம்போடுது. இதை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக பார்த்தேன். இது எப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டா கூட பிரச்சனை இல்லைங்க, சேம் டேஸ்ட்டு தான் வரும். ஸோ கலந்து கொடுத்துட்டு சிம்மில் வச்சுட்டோன்னா நல்லா கட்டியாகி வந்துடும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறச்சவே அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து அப்படி சேர்த்துக்கலன்னா கொதிக்கிறச்சு சேர்த்துங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி விட்டு நல்லா கட்டியாக இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த கொதித்து வர்றப்போ அந்த மாவு இது கூட சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த சாம்பாரோட மெயின் டிஷ்ஷு. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கலந்து விட்டுட்டு நல்லா கரண்டி விட்டு ஒரு செகண்ட் வந்து கலந்துட்டே இருக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிக்கும், ப்ளஸ் அது கட்டி ஆகிடும். அதனால தான் நான் கலந்து விட சொல்கிறேன். அப்புறம் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்காது. ஸோ கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதிக்கிற வச்சு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டா இந்த சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரேண்டமாக வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். சரி செஞ்சு பார்க்கலாமேன்னு ஒரு நாள் செஞ்சேன். இது 2வது முறை நான் செய்கிறது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அடிக்கடி இந்த சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.